பாதவி. சர்ப்ரைஸ் இப்படி இருக்கணும் ஐயா. ஒரு மனுஷனுக்கு சும்மா படத்தை கொண்டு வந்து சரியான போட்டோவை கொடுத்தா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? எனக்கு பார்த்தோன்னே சர்ப்ரைஸ். ஓ, இவே ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் சட்டை போட்டு விட்டுருக்குறோம். என்னத்துக்கு சொன்னா ஓ வேணுவத்தை ரெண்டு பேரையுமே வந்து ஒரே கலர் சட்டை போட்டு போட்டிருக்கேன். அந்த மயிலரை கொண்டு இல்லை இப்படி விசிக்கி கொண்டு நிற்கிறது. என்னென்ன உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ, இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். இந்த நாள் வந்து ஒரு என்னன்னு சொல்றது, என்னண்டு ஓ இன்றைக்கு வந்து அக்காட ஹாப்பி பிறந்த நாள். இப்போ பாதவியை வந்து பார்த்தீங்கன்னா பாதவி இப்போ 6வது அகவையில் வந்து காலடி எடுத்து வைக்கிறா. அவருடைய 6வது வயதில் வந்து காலடி எடுத்து வைக்கிறா. பாதவியை ஓ 2ஆம் ஆண்டு. அப்போ பாதவி வந்து தன்னுடைய பிறந்த தினம் வர்றப்போ ஒரு கிழமைக்கு முதலே படுக்கையில் வந்து சிரிக்கிறாள். கடுமையாக சிரித்து கொண்டு கனவு கண்டு சிரிக்கிறாள். என்னத்தை காண்றா, என்னத்தை இது செய்கிறான்னு தெரியல. என்னத்துக்காக பாதவி அப்படி சிரிக்கிற நீங்கள்? பர்த்டேக்காக என்ன செய்கிறீங்க? என்ன நினைவு, என்ன மாதிரி உங்களோட பர்த்டே வந்து கொண்டாடுவாங்க? விஜய் வார மாதிரி கனவு. ஓகே, நல்ல விஷயம். அப்போ பாதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிறந்த நாளை நினைச்சு இப்போ ஒரு கிழமையாக தன்னுடைய பிறந்த நாள் இந்த நாள் வருதுண்டு என்ன மாதிரி பிறந்த நாளை கொண்டாடணும்னு பாதவிக்கு விருப்பம்? வீட்டுக்கு போய் அதில் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட கொண்டு போய் சாப்பிட்டு மற்ற பீச்சில் குளிச்சு கேக்க வரட்டு அங்கே டெக்கரேஷன் எல்லாம் குத்திட்டு வந்தால் போன குத்திட்டு அப்படி செஞ்சுட்டு அப்படி அப்புறம் எல்லாம் முடிஞ்சோட குளிச்சுட்டு அப்புறம் ஏதோ சாப்பிட கொண்டு போய் சாப்பிட்டுட்டு வரணும். அதான் நான் இவ்வளோ நாள் நினச்சி கொண்டு வந்தது. இவ்வளோ நாளும் அதான் உங்களுக்கு விருப்பம். ஓ, அப்போ பாதவிக்காண்ட ஒரு விருப்பம் இருக்குது. அவள்கிட்ட பிறந்த நாளை இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு விருப்பங்களோடு இருக்கிறது. அப்போ பாதவியோட பிறந்த தினத்தை இன்றைய தினம் கொண்டாட போகிறோம். அதே மாதிரி இன்றைய தினம் ஒரு முக்கியமான உறவுகள் ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து லண்டனில் இருக்கிறோம். அந்த ஜாக் பாரோ டிஷர்ட் எல்லாம் வந்து அனுப்பியிருப்பா எல்லா யூடியூபர்ஸும். ஜாக் பாரோ டிஷர்ட் போடினோம். ஓ, பார்பி பொம்மை அனுப்பினவா. அப்படி எல்லாம் எங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் வந்து நல்ல ஒரு அக்கறை வச்சிருக்கிற உறவு. ஓ, இந்த இவனுக்கும் கார் அனுப்புனது எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறான். உண்மையிலேயே கார் அனுப்பினவா. அப்போ அந்த கார் என்னண்டையா தெரியுமாவா? ஓ, ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து அக்காட மகளுக்கு இன்றைய தினம் வந்து பிறந்த தினம் 18ஆம் திகதி. இன்றைய தினம் பாதவியும் 18ஆம் தேதி பிறந்தவா. அதே மாதிரி அவட பிள்ளை ஒரு ஆளும் வந்து 18ஆம் தேதி பிறந்திருக்கிறார். தனுசியா என்று சொல்லக்கூடிய வாட பிறந்த தினம். இன்றைய தினம் வந்து அபிதாட பிறந்த தினம். இன்றைய தினம் 18/9/2024 18/9/2024 ரவி கௌரி தம்பதிகளின் அன்பு மகள் அபிதாட பிறந்த தினம். அபிதாட பிறந்த தினம் 18/9/2024 அபிதாட பிறந்த தினம். அதே மாதிரி தனுசியாட பிறந்த தினம் 13/8/2024 அது வந்து முடிஞ்சுது. அப்போ இன்றைய தினம் அபிதாட பிறந்த தினம். நில்லுங்க வரேன், அப்பா காய்ச்சி போட்டு சொல்கிறேன். ஒரு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி போட்டு என்ன கதைக்கு போய் காய்ச்சிட்டு விடுங்க. அப்போ அம்மா கால் பண்ணி எக்ஸாம் என்ன சொன்னவா? ஓ சரி, அவன் சொல்லிட்டான் அவன்கிட்ட விஷயத்த. இப்போ நம்ம எங்களோட விஷயத்த சொல்லுவோம். அபிதா தனுசியா இவர்கள்ட்ட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதம், அவர்களுடைய கல்யாண நாள், அதே மாதிரி திருமண நிகழ்வு, பிறந்த நாள் நிகழ்வுன்னு சொல்லி அவர்களோட குடும்ப உறுப்பினர்களோட நிகழ்வுகள் வந்து வரையக்குள்ள தொடர்ச்சியாகவே என்னூடாக வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவுகள் ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள். கல்லாரில் வந்து கேட்டிருப்பன், கல்லாரில் சாப்பாடு கொடுக்குறதுக்குரிய ஒரு மண்டபம் அமைச்சு தாங்க அமைக்கணும்னு சொல்லி. அப்போ அதை அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ அதையும் செய்வோம். அதை நான் முதல் ஒரு 2 உறவுகள் வரைக்கும் சேர்ந்து செய்யலாம்னு சொன்னவா. அப்புறம் இல்லை அதை நானே செய்கிறேன், அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ இன்றைய அந்த பிறந்த தினத்தில் வந்து அதையும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே உள்ள உறவுகளுக்கு ஒரு சிறப்பான சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ இன்றைய தினம் சந்தோஷமாக அந்த நிகழ்வை வந்து செய்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டால் மகள்கிட்ட பிறந்த தினம். அப்போ மகள்கிட்ட பிறந்த தினத்தையும் சிறப்பிக்கிற விதமாக இன்றைய தினம் ஒரு ஆட்டிறைச்சி சாப்பாடு அதை வந்து எங்களுடைய கல்லாறுன்னு சொல்லக்கூடிய பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து வழங்கிட்டு, அதே மாதிரி பாதவி
பிறந்த நாள் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாவோ அதை வந்து என்ன மாதிரி கேட்குறான்றதை பார்த்து அந்த பிறந்த நிகழ்வைன்றதை நம்ம வந்து கொண்டாட போகிறோம். அப்போ இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற லண்டனில் கொண்டாடி கொண்டிருக்கிற அபிதா, அதே மாதிரி ஏற்கனவே பிறந்த தினத்தை கொண்டாடின தனுஷியா, இவர்கள் இருவருக்குமே என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சகல செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரெண்டு அக்காக்களுக்குமே ஹாப்பி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே 100 வருஷம் வாழ. 100 வருஷம் வாழ பாதவியும் அபிதா அதே மாதிரி தனுஷியான்னு சொல்லக்கூடிய அக்காக்களுக்கு வந்து தன்னுடைய நீங்களும் சொல்லி விடுங்க ஐயா. நேற்று கப்பி நாளைக்கு கேக் வாங்கி கொண்டு சாப்பிட்டோம். டைம் வைத்துட்டேன். முட்டை இல்லை. அந்த அக்காவுக்கு வாழ்த்த சொல்லி விடுங்க. தனுஷியா அபிதான்னு சொல்லக்கூடிய அக்காக்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு விடுங்களேன். தெரிவிச்சு விடுங்களேன். தெரிவித்து விடுங்க அந்த அக்காவுக்கு வாழ்த்துக்கள். அப்படி எல்லாருமே கதைக்கக்கூடிய ஆக்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பையன் 1 மகள். அப்போ ஆசைக்கு ஒரு மகள். அப்போ மகள் ஆசைப்பட்டால் அதை வந்து செய்யணும். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேக்கில் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன். நான் என் மகள்லாம் பொட்டிச்சோறு கட்டிக்காரியாக வருவாள். பொடியில் எப்படியும் குழப்படி விடுவாங்களா அங்கே இங்கே. நானும் முக்கில் போவேன், படிச்சுட்டு வருவீங்களா? அப்போ இன்றைக்கு அக்காட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவோம்? நாங்கள் என்னென்னு கொண்டாடுவோம்னு சொல்லுங்கள். மைக்கில் சொல்லுங்கள். அதை என்னென்னு கொண்டாடுவோம்ண்டு. இல்லை, நாளைக்கு இப்போ தான் கொண்டாட போகிறோம். என்னென்னு செய்வோம் அக்காட பிறந்த நாளை? கேக் வாங்கி கொண்டு. இந்த கோட் யார் கொண்டாந்து தந்தது பிள்ளைக்கு? ஆண்டி. எந்த ஆண்டி? அந்த குமிந்தி. என்ன ஆண்டி? குமிதி ஆண்டி. குமுதினி ஆண்டி. இது ரூபி ஞானவேல். யார் கொண்டாந்து தந்தது? குமுதினி ஆண்டி என்று சொல்கிறாள். குமுதினி ஆண்டி இல்லை, ரூபி ஞானவேல். ரூபி ஆண்டி கொண்டாந்து தந்தது என்ன? ரூபி ஆண்டி அண்மையில் வரைக்குள்ள என் மகனுக்கு கோட் ஷூட் போட்டு கொண்டு வந்தது. அந்த கோட் ஷூட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது. மற்றது எனக்கு சட்டை வாங்கிட்டு வந்தவா, எனக்கு கோட் வாங்கிட்டு வந்தவா, அண்ணாக்கு ட்ரோன் வாங்கிட்டு வந்தது. ட்ரோன் வேண்டி கொண்டு வந்தது. அதெல்லாம் வந்து எங்களோட ரூபி அக்கா வேண்டி கொண்டு வந்து தந்திருந்தா. அப்போ இன்றைய தினம் பாதவீர பிறந்த தினத்தை எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து மகளுக்கு ஒரு அழகான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து விடுங்க. லைக் பண்ணிடுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் என்ன ஐயா? பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் இப்போ பாதவீர பிறந்த தினத்தை கொண்டாட போவோமா? மலரண்டிக்கு நன்றி. எனக்கு சட்டங்கள் அனுப்பி விட்டதுக்கு. மலரண்டி ஜெர்மனியில் இருந்து மலரண்டி பிள்ளைகள்கிட்ட எந்த பிறந்த நாள் இருந்தாலும் அவள் அந்த டைம் அவளுக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சு கொள்ளுவான்றது தெரியாது. ஆனால் அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று வரும். அதே மாதிரி பிறந்த நாள் அதே மாதிரி அக்ஷராக்காவும் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னவான்னு தெரியாது. என்ன கிஃப்ட்னு தெரியாது. எங்களோட அண்மையில் வந்துட்டு போயிருந்தேன் நம்ம பாதவீட நண்பி அக்ஸரா, அதே மாதிரி குமுதினி அக்கா, இவர்கள் வந்து நேராக வந்துட்டு போயிருந்துச்சுன்னா அப்போ அவர்களும் ஏதோ ஒரு பரிசு பொருள் பாதவிக்கு அனுப்பி விட்ருக்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதே மாதிரி மலர் என்று சொல்லக்கூடிய அக்கா எல்லா விடயங்கள்லையுமே எங்களோட குடும்பத்தில் ஒரு அக்கறை எடுத்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவற்றை பிறந்த நாளாக இருந்தானே இவற்றை பிறந்த நாளாக இருந்தானே அவள் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நிற்பா. அதே மாதிரி இந்த முறையும் பாதவிக்கு கிஃப்ட் வந்து வேண்டி கொடுத்துருக்குறா. அவாக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதவி ஆசைப்பட்ட மாதிரி பாதவியோட பிறந்த தினத்தை இன்றைய தினம் வந்து கொண்டாட போகிறோம். பாதவி எப்படி கொண்டாட போகிறோம்ன்றதை என்ன பொறுத்திருந்து பார்க்க சொல்லவா? இல்லை பொறுத்திருந்து பார்க்க நீங்கள் பொறுத்திருந்து நான் போக மட்டும் பாருங்க. என்ன செய்யணும்? நீங்கள் பொறுத்திருந்து நாங்கள் போக மட்டும் பாருங்க. அப்படியே தட்டிடாங்க வீடியோவை மறக்காம பாருங்க. மறக்காம பாருங்க. இந்த பிறந்தநாள் வீடு இனி செய்துட்டோம்னு சொன்னால் இனி பாதி வீடு சாமத்திய வீட்டுக்கு தான் இனி ஏதோ நிகழ்வு செய்கிறது. இனி எந்த நிகழ்வும் பிறந்தநாள் நிகழ்வுகளும் செய்கிறது என்ன பாதவி? ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் வந்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டு இருக்கேன்மா சின்ன பிள்ளை. ரைட், அதுக்கு முதல் பாதவியை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சின்னல இருந்து வளர்த்துருக்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். கட்டமாக இந்த வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இது ஒரு வீடியோ. பாதவியை எப்படி சின்னல நாங்கள் வளர்த்துருக்குறோம். இந்த மூஞ்சிக்கும் அந்த மூஞ்சிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கிறாள்னு சொல்லி.
ஆ ஓ என்ன மகள் ஓ மகள் வந்து என்ன செய்கிறது அக்காவுக்கு என்ன செய்வோம் பிறந்த நாளுக்கு சொல்லுங்க என்ன செய்வோம் ஓ இவே 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் சட்டை போட்டு விட்டுருக்குறோம் என்னத்துக்குன்னு சொன்னால் ஓ வேணுவத்தை 2 பேரையுமே வந்து ஒரே கலர் சட்டை போட்டிருக்கேன் அந்த மயில் கொண்டு இல்லை இப்படி விசிக்கி கொண்டு நிற்கிறதுக்கு அதுதான் ஒரு குறையாக இருக்குது மற்றபடி என்ன நல்லா இருக்கும் அந்த மயில் இருந்தால் இப்படி ஆட்டிக்கொண்டு நிற்க ஒரு ராஜ மரியாதையாக இருக்கும் சரி பாப்போம் எதிர்வர்ற காலங்களில் அந்த மயில் தொகைக்கு நான் சொல்லி அதுக்குரிய ஏற்பாடு செய்து அதை அழகாக விசிக்கி கொண்டு போகணும் ஏன்னா சரிதானே பாதவி அப்போ பாதவியில பிறந்த தினத்தை இதை நான் கொண்டாட போகிறோம் வாங்க பாதவியில பிறந்த தினத்தை சிறப்பிப்போம் அதோட ஓ ரவி கௌரி என்று சொல்லக்கூடியவாட அன்பு புதல்வி அபிதா மற்றும் தனுஷியாட பிறந்த தினம் அபிதாட பிறந்த தினம் 18/9/2024 இன்றைய தினம் வந்து அபிதான்னு சொல்லக்கூடியவாட பிறந்த தினம் 13/8/2024 தனுஷியாட பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை வழக்கமாகவே ரவி கௌரின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வந்து என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி இருக்கிற உறவுகள் இங்கே உள்ள உறவுகளுக்கு என்னூடாக மாதம் அவர்களுடைய விசேஷ தினங்களில் தொடர்ச்சியாக உதவியை வழங்கி கொண்டிருக்கிறவை அப்போ அவருடைய பிறந்த தினத்தில் பிள்ளைகள்கிட்ட பிறந்த தினத்தில் இங்கே சமையல் வந்து வழங்குங்க அதுவும் திருப்தியாக வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஆட்டிறைச்சி சாப்பாட்டை வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க வழக்கமாக மரக்கறி சாப்பாட்டை வந்து இந்த ஏரியாவில் வந்து வழங்குறது அப்போ இந்த இடத்துல இன்றைய தினம் ஆட்டிறைச்சி சாப்பாடும் ஏற்பாடு செய்து அதே மாதிரி போண்டாக்கோன் ஐஸ்கிரீம் வந்து இன்றைய தினம் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க வாட ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய வாட அன்பு புதல்வி அபிதா மற்றும் தனுஷியாட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அதே மாதிரி மகள்கிட்ட பிறந்த தினம் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தில் வந்து ஈடுபடணும் நல்ல செயலை வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி அப்போ அவன் வந்து கேட்டிருந்தா இதை உங்களால் இந்த நாள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அபிதாட பிறந்த நாளும் 18ஆம் தேதி தான் அதே மாதிரி இந்த ரவி கௌரின்னு சொல்லக்கூடிய உறவுகள் வந்து இப்போ இந்த இடத்த வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து மதிய நேரம் இப்போ வந்து மதிய டைம் இப்போ கொஞ்சம் பேர் வந்து வெளியே இருக்கணும் அதே மாதிரி உள்ளுக்கு இதுக்குள்ளே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா அப்போ ஒரு வெக்கையான ஒரு சூழல் அதே மாதிரி அவற்றை வீடு அப்போ இதுக்குள்ளே இடமில்லாத ஒரு பிரச்சனையால் இதுக்குள்ளே தான் நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த சமையலை வந்து வழங்குறது இப்போ அவள் வந்து முன் வந்திருந்தால் அதுக்கு ஒரு கட்டிடத்தை வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி முதல் வந்து சொல்லியிருந்தால் வேறு யாரும் என்னோட சேர்ந்து வரையக்குள்ளே அதை வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அடிக்கல்ல நாட்டுங்க கட்டமாக நானே வந்து செய்து கொடுப்போம் உண்மையிலேயே வேறு கஷ்ட நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அதை வந்து சாப்பாடு வழங்குறதுக்கும் அதே மாதிரி இங்கே உள்ள மாணவர்களுக்கு கல்வியை வழங்குறதுக்கும் அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 50 மாணவர்களுக்கு கிட்ட தரம் 5க்குள்ளே உள்ள மாணவர்களுக்கு கல்வியை வழங்குறதுக்கான ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம் எதில் சந்திரனை கொட்டில் போடுறேன்னு சொன்னால் இடத்துக்கிட்ட கொட்டில் போடலாம் இந்த கொட்டில் வந்து பார்த்து வாங்க பார்ப்போம் ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு எது இந்த இடத்த பிடிச்சி இது எந்த காலத்திலையும் நீங்கள் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டீங்க உங்களுக்கு தான் நீங்கள் வெளியே போட்டு அப்போ அவர் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இடத்தை வந்து தர்றதாக தெரிவிச்சிருக்கிறார் பொதுவாக எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரிக்கு ஒரு மண்டபத்தை வந்து கொண்டு வர போகிறோம் அப்போ அவர்கிட்ட வீடை வந்து பாருங்க ஐயா அங்கே பைத்த செய்திருக்கிறார் அதே மாதிரி அதுதான் அவர்கிட்ட வீடு அந்த வீட்டை பயன்படுத்தி தான் சாப்பாடு வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ எல்லாரும் வந்து பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மாதிரிக்கு இதில் வேலியை பிரித்து அடைச்சி இதில் ஒரு அன்னதான மண்டபமாகவும் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கான தரம் 1லேருந்து தரம் 5க்குரிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி நிலையமாகவும் வந்து இயங்குகிற மாதிரி தான் யோசிச்சிருக்கிறேன் 2 பையனுக்கு அப்படித்தான் வழக்கமாக இருக்கிற கல்வி நிலையங்களை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ அதே மாதிரி இந்த கல்லாறுன்ற இடத்துலையும் இப்போ சந்திரன் சொல்லக்கூடிய வர்ற வீட்டில் தான் இதை ஏற்பாடு செய்து கொண்டு வந்தாங்க அப்போ அதுக்குரிய இந்த அடிக்கல் நாட்டுறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வேண்டி வச்சுக்கிறீங்க அப்போ ஒருக்கா நாட்டி விடுவோமா ரைட் அப்போ அதை இன்றைய தினம் சிறப்பான ஒரு தினம் அப்போ வேறு அந்த பிறந்த தினத்தில் சொல்லியிருந்தால் இந்த சமையல் வழங்குங்க அதே மாதிரி அந்த இடத்த வந்து நான் வீடியோவில் ஏற்கனவே பதிவு செய்திருந்தேன்னா அதை பார்த்துட்டு தான் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே இங்கே உள்ளவர்களுக்கு தேவை அப்போ அதை இன்றைய தினம் வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு ஒரு அடிக்கல் நாட்டு நிகழ்வையும் வந்து ஆரம்பித்து விடுவோம் இங்கே வந்து ஒரு மண்டபம் ஒன்று கட்டுறதுக்கு ஏற்கனவே நாங்கள் அமைச்சிருக்கிற மண்டபங்களை வந்து பார்த்துருப்பீங்க ரங்கன்குடி இருப்பு கண்ணகி நகர் இந்த பகுதிகளில் வந்து இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு கொட்டகையை வந்து கொண்டு வர போகிறோம்
அதுக்குரிய அடிக்கல் நாட்டு நிகழ்வு தான் இது. அதே மாதிரி அபிதா தனுஷியா இவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து இன்றைய தினம் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார், பொருட்களுக்குரிய ஏற்பாடு கல்லுகள் எல்லாம் எடுத்து செய்திருக்கிறார். அதில் சில போடுற பொருட்கள் எல்லாம் இருக்கிற. அப்போ அதுக்கான நேரமும் வந்து சரியாக 12க்கு வந்து வைக்கணும். இது கொஞ்சம் பிந்தியும் போயிட்டுது. அப்போ எதை செய்தாலும் ஒரு நல்ல நேரம் பார்த்து செய்கிறது எங்களோட முன்னோர்களோட வழக்கமே. அதை நம்ம ஏன் விடுவான், அதை ஒருக்கா பின்பற்றுவோம்ன்றதால நல்ல ஒரு நாள் பார்த்து அதை வந்து அடிக்கல்ல ஆட்டி இதை நீங்கள் வந்து முழுமையாக அந்த வேலை முடியக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இன்றைக்கு குல்ஃபியில் ஒண்டக்கோணா குழந்தையில கொடுப்போம் முதல்ல. சாரி, அந்த பந்தி இதில் இருக்கிறாங்களே கொடுங்கம்மா, கொடுங்கண்ணா, நீங்களும் கொடுங்க. இந்தாங்க சின்ன கழுது. ரைட், மண்ணில்லைங்க மண்ணில்லைங்க. சின்ன கழுது கொடுத்து போட்டு ரைட். அப்போ இனி இதுக்குள்ளே இருக்கிற பெரியாக்களை கொடுங்க. ஓ, அப்போ பாதவிக்கு வந்து ஏஜியன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலிருந்து வந்திருக்கணும். ஏஜியன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலிருந்து நேரடியாக வந்து வரைய தந்திருக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருந்து. அப்போ என்ன யாழ்ப்பாணம் நெல்லியடியில் இருந்து ஏஜியன் சர்ப்ரைஸ் டெலிவரியினர் வந்து வந்திருக்கணும். அப்போ கோல் ஒன்று போட்டிருந்துச்சுன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த டைமுக்கு வருவோம்டா. அப்போ நாங்கள் அந்த தாளையடி கடற்கரையில் வந்து நிற்கிறோம். பாதவிக்கு யாரோ ஒரு பாதவியில் விருப்பத்துக்குரிய உறவு வந்து அனுப்பியிருக்கணும் சர்ப்ரைஸ். சகோதரி அக்ஷரான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி வந்து லண்டனில் வந்து இருக்கிற பாதவியை வந்து இப்போ அண்மையில் வந்து நேரடியாக சந்திச்சுட்டு போனவன் குமுதினி அக்கா திலீப் குமார் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு உறவுகள். அப்போ அவைகளால் வந்து இன்றைய தினம் பாதவியில பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கொடுத்து விட்டுருக்கணும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உண்டு பாதவிக்கு. பாதவிக்கு இந்த என்னென்ன இதை சொல்கிறது வெளியே மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் வந்து ஆடுறதுதான் பாதவிக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம். அப்பா சின்னதா செய்வாரண்ட எதிர்பார்த்தனியா? பெருசா செய்துட்டாவா? சந்தோஷமா உங்களுக்கு? இப்ப இந்த வீடியோக்களில் வந்து மிக்கி மவுஸ் வந்து ஆடுறத வந்து பார்த்துட்டு பாதவிக்கு அதுல ஒரு அளப்பெரிய விருப்பம். இது பாதவிக்கு வந்த கிஃப்ட் தானா? இது பாதவிக்கு தானா? பாதவி இதை வேண்டி வச்சிங்கன்னா கடையில் போட்டு விற்கலாம். அப்படி இல்லையா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த பொம்மை? யார் கொடுத்து விட்டது? அக்ஷராக்கா. ஓ, ஹேப்பி பர்த்டே. ஓகே சரி, என்ன எல்லாரும் இங்க இருக்கு? என்ன உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டே? பர்த்டேயா? இது இதெல்லாம் வேற உங்களுக்கு? இதுக்குலாம் அத்தை, அம்மா, ஜனார்த்தண்ணா, சரீஸ் அண்ணா. நாங்கள் நெல்லியடி ஏஜியன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம், யாழ்ப்பாணம் நெல்லியடியிலேருந்து. சரியா? உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கா? ஓகே சரி, கிஃப்ட்டை தரட்டுமா? ஓகே, கிஃப்ட்டை தாங்க கொடுப்போம். யார் கொடுத்து விட்டாங்க இது உங்களுக்கு? யார் கொடுத்து விட்டுருக்குறாங்க அப்படி இந்த கேள்வியை பாதவிட்ட கேட்கலாம் போயிட்டு. என்ன பாதவிக்கு ஃபோன் அவே கதைச்சு ஃபோன் அடிச்சிருக்கா, எடுத்து காய்ச்சி கொண்டு இருக்கா, விளங்கிட்டது. அக்ஷரா ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருக்கீங்க அந்த கணக்குன்னு சொல்லி. எனக்கு மிக்கி மவுஸ் ரெடி வாங்கி தெரியல. எனக்கு நார்மலா கிச்சன் செட் கொடுத்துருக்கீங்க தான் நினைப்போம். ஆனா இவ்வளவு பெருசா செஞ்சுட்டு வந்து எனக்கு இது இல்லை. இங்கே வரைகளே சொல்லி தனக்கு மிக்கி மவுஸ் பிடிக்கும்னு சொல்லி அதை பார்த்துட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அக்ஷரா வந்து அனுப்பியிருக்கிறா. அக்ஷராக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம். அண்ணா சொல்லுங்க. நன்றி சொல்லலாத அளவு தான் இருக்கு. அப்ப அந்த அக்ஷரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேபி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்கி மவுஸ் கேக் அண்ட் ஆல் இதெல்லாம் தந்திருக்காங்க இல்லையா? சரி, நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க? ஒரு நல்ல அகிலன் இருந்து. ஓகே, சந்தோஷமா இருக்கா? எப்படி உணர்றீங்க இந்த டைமை? நீங்க எப்படி உணர்றீங்க? சந்தோஷமா. எவ்வளவு வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க கதைக்கிறது. அந்த மாதிரி என்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற வீடியோ நிறைய பார்த்துருக்குறீங்கல்ல?
அது மாதிரி அப்போ ஒரு கதைச்சு விடுங்களேன் எப்படி கதைக்கிறேன் அக்கா பாப்போம் பேபி கதைங்க. நான் இதை ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாப்பிள்ளை குழம்பிட்டான் வெட்டுவோம்டா. கேக் கட் பண்ணுவோமா செல்லம்? நாங்க பாப்போம். கட் பண்ணிட்டு கேக் வர. ஓ நாங்க எல்லாம் ஹேப்பி பர்த்டே சத்தமா சொல்லுவோம். பாப்போம். பாதவி விருப்பப்பட்ட மாதிரியே தாளையடி கடற்கரை சைட்டில் வந்து அவள் கடற்கரையில் தான் அந்த தன்னுடைய அந்த பிறந்த தினத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா. அப்போ அவளோட விருப்பத்துக்கு நாங்கள் ஒரு அருமையான பாடலை வந்து போட்டு கேக்கை வந்து வெட்டி இருந்தாங்க. அந்த காட்சிகளை வந்து பதிவு செய்ய முடியாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் அந்த பாடல் வந்து காப்பிரைட்ஸ் அது வந்து யூடியூப்பில் வந்து போட எல்லாமே இருக்குது. இப்போ வந்து சட்டங்கள் வந்து கடுமையாகி இப்போ ஒரு பாட்டோட வரிகளை ஏதாவது ஒரு பாட்டு அந்த பாட்டோட வரிகளை எடுத்து நாங்கள் படித்தாலே காப்பிரைட்ஸ் வந்து வருது. டியூன் எதுவுமே பயன்படுத்தாமல் சும்மா பாடல் அதில் வரிகளை வந்து பயன்படுத்தினாலே காப்பிரைட்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ யூடியூப்பில் வருது. யார் பாட்டு எழுதினாலும் அந்த பாட்டு எவ்வளோ காலத்துக்கு ரெண்டாக இருக்குதோ அதுக்குரிய ஒரு நிதியை வந்து யூடியூப்பில் இருந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்படின்றது அது ஒரு உண்மையிலேயே ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதி உருவாக்குனதுக்கு மற்றாக்கள் வந்து அதை வந்து பெற்றுக்கொண்டு போகாமல் நல்ல ஒரு சேவை ஒரு படைப்பாளிக்கு வந்து இந்த காலத்துலேயுமே பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நிறைய பாடல்கள் எழுதினவர்களுக்கு இன்று வரைக்குமே அவர்கள் செயல்பட்டாலோ செயல்படையிலையோ அவர்களுக்கான நிதி ஒன்று பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கும் அப்படின்றது வந்து தெரியுது. அது யூடியூப், ஃபேஸ்புக் இதுகளில் வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து தங்களுக்குரிய உரிமையை வந்து எடுத்துருக்கு அந்த பாடலுக்கு அது வந்து நடைபெறுது. இப்போ பாதவி இப்போ எங்களுக்கு மட்டும்தான் தீட்டுவீங்களா? அவைகளுக்கு தீட்ட மாட்டீங்களா? எங்களோட ஏஜியன் சர்ப்ரைஸ் வாங்க. இது என்ன சாமான்? இது உண்மையாவே சாப்பிட்ற சாமான்? ஐயோ இது என்ன சாமான்? ஆ நல்லா இருக்கு. நாங்களும் செரி பழம் அது காட்டு பழம் காட்டு செடியோ. நான் இப்போ வட்டி தானே பிள்ளைகளுக்கு. ஓ இல்லை இல்லை வைங்க கேட்க வைங்க பாதவி என்ன பிறந்த நாள் முடிய போது நீங்கள் கேட்க வைக்கிறீங்க இப்படி வச்சு. மாமாக்கு ஒரு கேக் தீட்டி விடுங்க. மெனக்கட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கணும் இல்லை அவைகளுக்கு ஒரு நன்றியை சொல்லி கேக் தீட்டி விடுங்களேன். அப்படியா தீத்துறாது கேக் இல்ல இதான் கிடந்துச்சு. ஜனார்தனா அடிச்சு தள்ளுறேன் கேக். ஜனார்தனாக்கு தீட்டே உங்களுக்கு தீட்டி. ஜனார்தனாக்கு கேக் தீட்டியாச்சு. ஓகே தேங்க்ஸ். எங்க பாப்போம் இது பாதவிக்கு வந்த கிஃப்டா? இவர் கொடுத்த கிஃப்ட். பாதவி உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கா? பிக்க முடியல. உள்ளுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அக்ஷராக்காவும் நான் வந்துருப்பா. என்ன மாதிரியப்பா? வாவ் இது வாட அக்காட மகள். இது பாதவி ஒரு கிட்டத்தட்ட ஒரே சேப் அடிச்சிருக்கு அவருக்கு பெங்களுக்கு தெரியாது அவருக்கு சாயல் அடிச்சிருக்குது. பாதவி இது நான் இது கவிக்சா இது நான் இது லக்ஷி அக்கா இது கவிக்சா இது நான் எல்லாத்தையும் அடுத்திருக்கிறார். ஆனா பெரிய நான் இது இதுதான் எங்களோட ஏஜியன் சர்ப்ரைஸில் வந்து சொல்லியிருக்கேன். சர்ப்ரைஸாக இதை வந்து ப்ரே பண்ணி கொண்டு போங்க கேட்காதீங்க என்று சொல்ல அவர் ஃபோட்டோவை இந்த சோஷியல் மீடியாவில் தேடி எடுத்த இடத்துல இவாக்கெல்லாம் விஷ் பண்ணி போட்டிருந்தேன் நான். அப்போ இந்த படத்தை டவுன்லோட் பண்ணிட்டார். சாயல் வந்து ஒரே மாதிரி இருந்திருக்குது. பிரிச்சறிய தெரியல என்னால். சரி அது நல்ல விஷயம். சர்ப்ரைஸ் இப்படி இருக்கணும் ஐயா. ஒரு மனுஷனுக்கு சும்மா படத்தை கொண்டு வந்து சரியான போட்டோவை கொடுத்தா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? எனக்கு பார்த்தோன்னே சர்ப்ரைஸ். இதானையா சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இப்படி இருக்கணும். ஏஜியன் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஆர்வமா செய்திருக்கிறார். ஆனா ஆள அடையாளத்தை கொஞ்சம் மாற விட்டார். 2 பேர் இது தங்கச்சி அக்காட மகள்.
இவாட மயூரியில அக்காட மகள். அப்போ கிட்டத்தட்ட சகோதரங்களோட ஒரு சாயல் இருக்கும். அப்போ அவரால் பிரிச்சறிய முடியலை, பழகுறாக்களுக்கு தெரியும். ரைட். ஓ குளிக்கணும். அப்போ அதுக்கு முதல் ரைட். பாதவிக்கு கவிதை சொல்கிறாக்கள் கவிதை சொல்லலாம், ஆடல் காடி காட்டுறாக்கள் ஆடல் காடி, பாடல் பாடலை காட்டுறாக்கள் பாடலை பாடி காட்டலாம். என்ன வாங்க கிஃப்ட் கொடுங்க. யார் கிஃப்ட் கொடுக்குறாங்க பார்ப்போம். பாதவியில கிஃப்ட் இது யார் கொடுக்குறது? இங்கே அண்ணா சரீஸ் அண்ணாவால் ஒரு கிஃப்ட் ஒன்று வழங்கப்படுதா? இவங்க கேக்கில் கவனமாக இருக்கிறாங்களே, 2 பேரும் கேக்கில் கவனமாக இருக்காங்க. ஓ சரி, தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறானா? குப்பை பாதவி எவ்வளவு குப்பை பாதவி ஆட்டா சரி சன்னாடா. இங்க அண்ணா கொடுத்த சர்ப்ரைஸை பார்த்தீங்களா? இதாரு ஜனார்த்தன் எங்க பாப்பேன். பாதவி பாத்தி அவசரப்பட்ட அறிய பார்த்தேன். அண்ணா உனக்கு மணி கூட பண்ணி வந்திருக்கான். ஒரு ஜனார்த்தன் கிஃப்ட் இருக்கா பாத்துருவோம். இது அண்ணா உனக்கு மணி கூட பண்ணி வந்திருக்கான். ஓ எங்கட ஜனார்த்தனாட கிஃப்ட் பாதவிக்கு குயிட் எக்ஸாம், அதே மாதிரி பொம்மை. இது சரி சன்னாட கிஃப்ட் மணிக்கூடு. இங்கே வேற பாதவி அவ தேங்க்ஸ் சொல்லலையே. ஓ இது அத்தையில கிஃப்டா? ஒரே கடையில் எடுத்திருப்பாங்க போலோட, எல்லாம் ஒரே கடையில் எடுத்திருக்காங்க. பாதவி உனக்கு முழங்க இல்லையா? பிகேசி என்ன இதுதானா? நல்லா இருக்கு பாதவி பாத்தியா? இதாட்ட ஓ இது வந்து எங்கட அம்மாவோட தங்கச்சி கொடுத்து விட்டுருக்குறாவாம் இந்த கிஃப்டை. எங்கட வனிதா சித்தி கொலன்ல இருக்கிறா. வனிதா சித்திர கிஃப்ட் இருக்கா பாப்போம். எடுங்க. ஓ பாதவி இது காணல, இது கடையில இன்னும் எங்க இருந்து அனுப்பியிருக்கா? இவரை கொஞ்சம் குறைச்சி விடலாமா? இந்த பாட்டை குறைச்சி விடுங்களேன். இந்த பாட்டு போடலாமண்டோ, காப்பிரைட்ஸ் இல்லாம வருமோ? ஏன்னா நிறைய காய்ச்சிட்டோம், ஃபுல்லாக அடி வந்திருக்கும் பின்னுக்கு. ஒரு தேங்க்ஸ் ஒன்று தெரிவிச்சு விட. இங்கே மிக்கி மவுஸ் கன நேரமாக மிக்கி மவுஸுக்குள்ளே இருந்து அவர் கலைச்சிருப்பாரு. மிக்கி மவுஸ் கழட்டிட்டு வாங்க. ஓ கலட்டிட்டு வரட்டாமா? ஓ எங்க இங்கே வா, கிஃப்டா பண்ணா போற பாதவி. பாதவிக்கு போல கிஃப்ட் வந்திருக்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க கிஃப்ட். இது பானுசன் கேமராமேன். ஓ அப்ப அவனை அதை வேண்டி எடுங்க, அவனை கொடுக்க விட்டு. ஓ வாங்க, அவங்களையும் ஒரு சேர்த்து எடுத்து போட்டு. என்ன பானம் வச்சிருக்கிற? ஓ பாதவி இப்படி தான் பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டது. கடற்கரைக்கு போகணும், கடற்கரையில் வச்சு கேக் வெட்டணும். கிஃப்ட் வருமானு நான் நினைச்சு பார்க்கலாம். நான் வந்து ஓ சரி, இப்போ இதாரு பானு சொன்னி தந்ததா? பானு செருப்பு இல்லாம தெரியுறது பானுக்கு தான் தெரியும். என்ன பாதவி இது
அது என்னடா டேய் கரும்போட் காய் சுண்ட உடையில அழுது கொண்டு தெரிஞ்சதை வந்து பார்த்துட்டு பெரிய கரும்போட் இருக்குது நீ இது என்னக்கா எப்படி அவன் வாவு சொன்னான் பாத்தியா நீ சாப்பிடு சாப்பிடு கேக்க சாப்பிடு சரியா பாதவி இந்த கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சது ஓ பாதவியில மச்சாலால வந்து கொடுத்துருக்கா கபிக்ஸா கொடுத்துருக்கா வந்து கிச்சன் செட்டா ஓ எங்க இப்ப இந்த பிறந்த நாள் முறை வந்து நாங்க கொஞ்சம் மாத்தி இருக்கிறோம் இது என்னடா இது பவுக்கத்தாலே ஊத்திட்டாங்க பவுக்கத்தாலே ஊத்திட்டாங்க ஆத்திரப்பட்டேன் வேலையே சரியா முடிச்சு கொண்டுக்கிறான் ஓ அடே நூல் நூலான வாவ் அடிச்சது அங்க விழுந்துட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கேக் கொடுத்துருக்கலாம் ரைட்டா ஏதாவது கொடுக்க போறீங்களா பாதவிக்கு வாழ்த்துக்கள் மச்சான் ஓ 2 பேருக்கும் ஒரே வயதான் 2 நாள் இடைவெளி 2 நாளா 4 அண்டைக்கு அவள்கிட்ட பிறந்த நாள் என்ன ஓ அப்போ கவிச்சாக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றேன்னா சரிதானே ஓ 2 பேரும் 2 நாள் இடைவெளியில் வந்து பிறந்தாக்கள் ஒரே வயது ரைட் அப்போ என்ன மாதிரி சரியா முடிப்போமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாதவி அவளுக்கு ஏற்கனவே எல்லா கிஃப்ட்டும் கொடுத்தேன் என்னென்னு கேட்டு பாருங்க பாதவி என்னென்ன கிஃப்ட் கஞ்சி முட்டை தோசை எல்லாம் பிறந்த நாளுக்குரிய கிஃப்டா வேற என்ன தந்தவங்க வேற ஒண்ணும் இல்லை வேற தண்ணி வேற கருவாடு எல்லாம் தந்து சொன்னவங்களா பிறந்த நாள் கிஃப்ட் உனக்கு ஓ அப்போ ஓகே நீங்கள் இப்போ எதிர்பார்த்த மாதிரி உங்களோட பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறமா இல்லை என்ன இன்னும் செய்யாமல் இருக்கிறது அக்ஷராக்காக்கள் வரையில அக்ஷராக்காக்கள் வரையில அக்ஷராக்காக்களுக்கு உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுருந்தவே தானே ஆனால் வரையில மிக்கி மவுஸ் அனுப்பி இருந்தவே இல்லையா மிக்கி மவுஸ்க்குள்ள அவங்க வரையிலையா அவங்களே மாறி வரணும் ஓ அவ வந்து எதிர்பார்த்தது மிக்கி மவுஸுக்குள்ள அவங்க வருவாங்கண்டு ஆனா கடைசி மட்டும் அதை திறக்கவே இல்லை ஒருக்கா திறந்து காட்டுங்களேன் நீங்க உங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஓ இந்த மிக்கி மவுஸுக்குள்ள இருக்கிறது சாதாரண வேலை கிடையாது உயிரை கொடுத்து தான் இருக்கு ஏஜிஎன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிவர்ஸ் சார்பில் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்திக் கொள்கின்றோம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஓகே இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மெனி மூவ் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாதவி தேங்க்யூ ஸோ மச் சரி நன்றி ஏஜிஎன் சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது உறவுகள் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜிஎன் சொல்லி வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டா சரி அப்படியா ஏஜிஎன் போட்டாலே உங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி வந்துடுமோ ஏஜிஎன் சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து போட்டுட்டிங்கன்னா தம்பியாக தொடர்பு கொண்டு இந்த காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே சூப்பர் நன்றி இவ்வளவு தூரம் வந்து எங்களோட இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சதுக்கு அதே மாதிரி பாதவி ஓகேயா அப்போ என்ன செய்யணும் இனி அடுத்த கட்டம் குளிக்கணும் தானே ரைட் ஓ சும்மா ஓ ஜனாவா எடுங்க நல்ல க்ளோஸ் அப் ஃப்ரேம் வச்சு எடுங்க
பாருங்க கொடியல் இந்த ஆற்றுல தான் வந்தவங்கள இதுதான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை திட்டம். கடற்கரை வந்துட்டா ஒரு காலத்தில் நாங்களும் இந்த மாதிரி தான் கடற்கரைக்கு வந்து எங்களை நாங்கள் போட்டு வதைச்சி கடைசியாக போய்க்குள்ளே ஏழாமல் வந்து போகிறது அதை ஃபன்னு நினைச்சு கொள்வது. உண்மையிலேயே மணல் ஏறக்கூடாத இடம் எல்லாம் மணல் ஏறி அதை அப்புறம் குளிக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போய் படாத பாடுபட்டு நல்ல தண்ணியில் குளிக்காட்டி எப்படி உப்பு புட்டிச்சு போயிருக்குமென்னு தெரியும் நானே. கடடாயே கொஞ்சம் நில்லு. இவ்வளோ பேரும் என்னத்துக்காக வந்திருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதை வீர பிறந்த நாளை சிறப்பிக்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல விரும்பல. இது தாளையடியில் இருக்கிற இளைஞர் யுவதிகள் வந்து எல்லாரும் இணைந்து இதில் வந்து ஒரு பின்னேற டைமில் விளையாடி பாட்டு போட்டு அப்படி ஒரு பொழுத கழிக்கிற ஒரு இடமாக வந்து இந்த இடம் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தாளையடி. இப்போ எங்களோட சுண்டிக்குள கடற்கரைக்கு போகலாம், ரோட்டு பிரச்சனையால் நாங்கள் அங்கே போகல அப்படியே நேரம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்தாங்க. இதெண்டா வாகனம் வந்து அப்படி சைட்டோடையே வந்து நிப்பாட்டி அழகாக வந்து வரக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த இடம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். இப்போ நீங்களும் பின்னேற டைமில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா பக்கத்தில் சேர்ச் இருக்குது. இந்த நல்ல ஒரு ஏரியா. பாதவி ஓ பாதவிக்கு வந்து பாதவி நனைஞ்சிட்டாவ நல்ல வடிவான உடுப்பு போட்டு கேட்கல கடலுக்குள்ள இறங்கினதுக்கு பிறகுதான் சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி நன்றி. தேங்க்யூ பாதவி. முதலே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏதோ கொஸ்டல் நிர்வாகத்தால் எதுவும் கூட்டி கொண்டு வந்து இங்கே வந்து இது நடக்குதோன்னு நினைச்சிட்டு தான் நான் இது செய்யலை. இப்போ அவையில் பர்சனலாக தனிப்பட்ட ரீதியாக வீடியோக்கள் எடுக்கல தானே. அப்போ யோசிச்சு போட்டு அப்படியே இருந்தது. இல்லாட்டி நான் முதலே கனெக்ட் ஆகிருப்பேன். ஓ நல்லா இருந்திருக்கும் அந்த பர்த்டே கொண்டாட்டம். தேங்க்யூ ஸோ மச். அது மிஸ் ஆகி போகையில் கடைசியாக வந்து விஷ் பண்ணி ஆதரவு தந்ததுக்கு உங்களோட என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். டிக்டாக் ஐடி என்ற டிகே கார்த்திக் என்ற பேரில் டிக்டாக் ஐடி இருக்குது. டிகே கார்த்திக். அதுவே டிகே வன்னின்னு சொல்லி போட்டிங்கன்னா யூடியூப் சேனல் வரும். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு. நன்றியா. ஓ பாதவீர பிறந்த நாளாக இவையோட சேர்ந்து கொண்டாடி இருக்கலாம். எங்களுக்கு தெரியல என்ன அந்த நேரம். எல்லாரும் கடல் கரைக்கு விளையாடுறதுக்காக வந்திருக்கீங்க. நம்ம சரி சரி எல்லாரும் வேணா சரியா சந்தோஷமே நம்ம கொடுங்க. தாங்க இந்தாங்க. வெல்கம் அம்மா, வெல்கம். தேங்க்யூ அண்ணா. பாதவி ஓகே சந்தோஷமா கொடுங்க கொடுங்க. எங்க எங்கடா ஆக்கலாண்ணா. சரியா சரியாம்மா வலிக்கிடுவோம்மா. கொடுத்துட்டீங்களா எல்லாம் குடிக்காட்டி கொடுத்துட்டு வாங்களேன்.